தக் லைஃப் திரைப்படம் அதன் ஆடியோ லான்ச்சில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தெரிவித்த கருத்து சர்ச்சையானது. இதனையடுத்து கன்னட அமைப்புகளும் அங்கே கர்நாடகாவில் பல்வேறு தரப்பிலிருந்தும் அவருடைய கருத்துக்கு எதிர்ப்பு எழுந்தது. நீதிமன்றமும் நேற்று பல்வேறு கருத்துகளையும் ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது போன்ற துணியில் நீதிமன்றமும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தது. இந்த தருணத்தில் இது தொடர்பாக நியூஸ் தமிழில் நம்ம இதை ஒரு பிக் நியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் விவரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் என்னுடைய செய்தியாளர் ராஜேஷ். முன்னதாகவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த தக் லைஃப் இந்த படத்திற்கு தடை அப்படின்றதெல்லாம் தாண்டி கன்னட படங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் இது போன்ற ஒரு நடவடிக்கை மேற்கொண்டா இங்க தடை விதிக்கப்படும் அப்படின்ற கருத்துகளும் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இப்படி மாறி மாறி ஒரு கலைத்துறை சார்ந்த ஒரு திரைப்படம் அதையெல்லாம் தாண்டி மத ரீதியாக மொழி ரீதியாக பார்க்கப்படும் பொழுது இந்த மாதிரி தடை விதிக்கிறது யாருக்கு ஆபத்தாக அமையும்? ரெண்டு சைடு, இப்போ கன்னட மொழி படங்கள் தமிழ் மொழி படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ வச்சு பார்க்கிறப்போ இதனால யாருக்கு அதிக இழப்பு ஏற்படும்? இந்த விவகாரத்துல பார்க்கும்போது கன்னட தயாரிப்பாளர்களுக்கு அதிக அளவிலே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் நாம் முன்பே குறிப்பிட்டது போல KGF, காந்தாரா போன்ற திரைப்படங்கள் பாகம் 2, பாகம் 3 என்பதையெல்லாம் நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த படங்கள் கர்நாடகாவில் வெற்றி பெற்றதை விட தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றது கூடுதலாக இருக்கின்றது என்பதுதான் வசூல் செய்த அந்த புள்ளி விவரங்கள் காட்டக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. எனவே கூடுதல் வசூல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டை மையமாக வைத்து அவர்கள் அந்த கதாபாத்திரங்களை உருவாக்குவது, சில வசனங்களை உருவாக்குவது, குறிப்பாக நடிகர்களை, தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை, தமிழ் மக்கள் ரசிக்கக்கூடியவர்கள் சிலரை உள்ளே புகுத்துவது போன்றவையெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே தமிழ்நாட்டிலிருந்து தயாரிக்கப்பட்ட தமிழ் நடிகர்கள் நடித்த ஒரு படத்தை கர்நாடகாவிலே நடிப்பதற்கு நீங்கள் தடை விதிப்பீர்களே ஆனால் அது நிச்சயம் தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்கும். ஏனென்றால் கூடிய அரசியல் கட்சிகள், மொழி ஆர்வலர்கள், நீங்கள் எப்படி எங்களூரிலே நீங்கள் பெங்களூரு படத்தை இங்கே வெளியிடலாம் என்று சொல்லி அவர்களும் போராட்டம் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இப்போதே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதே போல தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய தாவாகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் போன்றவரெல்லாம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது நிச்சயமாக இரு மாநில பிரச்சனையாக, மொழி சார்ந்த பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கலையை கலையாக பார்க்க வேண்டுமே தவிர அதிலே சென்று முட்டுக்கட்டையிடுவது, மொழி ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குவது இரு மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்குமே அது ஆபத்தை தான் உண்டாக்கும் என்பதுதான் கடந்த கால வரலாறில் நாம் பார்த்த செய்தியாக இருக்கின்றது. ஏற்கனவே தமிழ்நாடு கர்நாடகா எல்லை பிரச்சனை, காவேரி விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் பல முன்னுதாரணங்கள், மோசமான முன்னுதாரணங்கள் எல்லாம் இருக்கின்றது. எனவே 2 மாநில எல்லைகள் இருக்கக்கூடியவர்களும் இதனால் பாதிக்கப்படுவார்கள். அங்கிருந்து பண்டமாற்று எதுவும் நடைபெறாத சூழல் ஏற்படும். எனவே அவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பினருடைய ஒரு கோரிக்கையாக இருக்கு. ராஜேஷ், இது தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம்.